நண்பர்களே, உலக கால்பந்து ரசிகர்கள் எல்லாருமே காத்திருந்த அந்த தருணம் வந்துடுச்சு. ஒரு பக்கம் உலக கால்பந்தோட லெஜெண்ட், கோடிக்கணக்கான ரசிகர்களோட இதய துடிப்பு கிறிஸ்டியானோ ரொனால்டோ. இன்னொரு பக்கம் நாங்க அண்டர்டாக் தான், ஆனா யாருக்கும் பயப்பட மாட்டோம்னு களமிறங்கும் DR காங்கோ. இந்த போட்டி சாதாரண போட்டி இல்ல, ஏன்னா இது ரொனால்டோவோட கடைசி உலகக்கோப்பை பயணத்துல முக்கியமான போட்டிகள்ல ஒண்ணு. ஆனா ஒரு கேள்வி, ரொனால்டோவோட அனுபவமா ஜெயிக்கும் இல்ல DR காங்கோவோட இளமை வேகமா ஜெயிக்கும்? வாங்க பார்த்துடலாம். முதல்ல போர்ச்சுகல் அணியை பத்தி பேசலாம். இந்த அணியோட மிகப்பெரிய பலம் என்னன்னா, அவங்க கிட்ட ஸ்டார் வீரர்கள் மட்டும் இல்ல, மேட்சை எந்த நேரத்திலையும் மாற்றக்கூடிய வீரர்கள் இருக்காங்க. ரொனால்டோ வயசு அதிகம்னு சொல்றவங்களுக்கு இன்னும் கோல்களால பதில் சொல்லிட்டு இருக்காரு. ஒரே ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதும், பந்த வலையில் அனுப்பிடுவாரு. அது மட்டும் இல்ல, ப்ரூனோ பெர்னாண்டஸ் மைதானத்துல இவர் என்ன பண்ண போறார்னு எதிரணிக்கு கடைசி வரை புரியாது. ஒரு பாஸ், ஒரு த்ரூ பால், ஒரு ஷாட், அதுவே போட்டியை தலைகீழா மாத்திடும். மேலும் விட்டினியா, இவர் தான் போர்ச்சுகலோட என்ஜின். அணி எவ்வளவு வேகமா விளையாடணும், எப்போ மெதுவா விளையாடணும், எல்லாத்தையும் கட்டுப்படுத்துற வீரர். சரி, இப்போ DR காங்கோவுக்கு வரலாம். நிறைய பேர் இந்த அணியை லைட்டா எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா உலகக்கோப்பை வரலாறு என்ன சொல்லுது தெரியுமா? பெரிய அணிகளை அதிர்ச்சி கொடுத்தது பெரும்பாலும் இப்படிப்பட்ட அணிகள் தான். DR காங்கோவோட முக்கிய ஆயுதம் வேகம். பந்து கிடைச்ச உடனே கவுண்டர் அட்டாக் போடுவாங்க. அதுலயும் யோயானே விஷா, இந்த வீரருக்கு இடம் கொடுத்தீங்கன்னா டிஃபென்ஸை கிழிச்சுட்டு போயிடுவாரு. போர்ச்சுகல் டிஃபென்ஸ் ஒரு நொடி கவனம் சிதறினாலும் காங்கோ அதை பயன்படுத்தி கொள்ளும். ஆனா ரெண்டு அணிகளையும் ஒப்பிட்டு பார்த்தா அனுபவம், பந்து கட்டுப்பாடு, மிட்ஃபீல்டு ஆதிக்கம், பெரிய போட்டிகளில் விளையாடிய அனுபவம், இது எல்லாத்துலேயும் போர்ச்சுகல் கொஞ்சம் முன்னாடி இருக்குது. ஆனா உலக கோப்பைனா கணிப்புகள் பலமுறை பொய்யாகி இருக்கு. அதனால ஆரம்ப 20 நிமிடங்கள் ரொம்பவே முக்கியம். காங்கோ முதல் கோல் அடிச்சா போட்டி வேற லெவலுக்கு போயிடும். ஆனா போர்ச்சுகல் முதல் கோல் அடிச்சா அவங்க நிறுத்துறது கஷ்டம். என்னோட கணிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, DR காங்கோ போராடும், ரொம்ப போராடும். ஆனா இறுதியில அனுபவம் பேசும். போர்ச்சுகல் 3, DR காங்கோ 1. இதுதான் என்னோட கணிப்பு. ஆனா கால்பந்துல என்ன வேணாலும் நடக்கலாம். உங்க கணிப்பை கமெண்ட்ல சொல்லுங்க. ரொனால்டோ கோல் அடிப்பாரா? போர்ச்சுகல் எத்தனை கோல் அடிக்கும்? இல்ல இன்னைக்கு உலகக்கோப்பையோட முதல் பெரிய அதிர்ச்சியை DR காங்கோ கொடுக்குமா? உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க.